அமைச்சர் பொறுப்புதான் தனக்கு புதிதே தவிர மக்கள் பணி தனக்கு புதிதல்ல என அமைச்சர் ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். அருப்புக்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்கள் புதுசுலாம் இல்லைங்க, 18 வருஷத்துக்கு மேல மக்கள் சேவையில நாங்கள் இறங்கிட்டோம். இன்னைக்கு கிடைச்ச அடையாளம் தான் எனக்கு புதுசே தவிர ரசிகர் மன்றம் முதல் ஒவ்வொரு துறை சேர்ந்து எங்களுடைய மக்கள் தொலைபேசி மக்கள் எது வந்து நம்மளுடைய கட்சியை சார்ந்து எல்லாம் பண்ணி தான் இந்த இடத்துல வந்திருக்கோம். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 5 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. சத்துணவு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி உள்ளிட்ட காரணங்களால் முட்டைக்கான தேவை அதிகரித்துள்ள நிலையில் முட்டை கொள்முதலுக்கான விலையை 5 காசுகள் உயர்த்தி ₹5.85 நாமக்கல் மண்டல தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. யாரோ ஒரு அரசியல்வாதி டெல்லியில் அமர்ந்து கொண்டு தமிழக அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் குறித்து முடிவு செய்யலாமா என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை காரசாரமாக கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்களை நியமிப்பது தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகி கிரிஷ் ஓடங்கர் தமிழக சட்ட அமைச்சருக்கு அனுப்பிய பரிந்துரை கடிதத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இதுகுறித்து தமிழக அரசு உடனடியாக பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை தள்ளி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் போக்குவரத்து விதிமீறல்களை கட்டுப்படுத்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாலை விபத்துகளை குறைக்கவும் போக்குவரத்து விதிமீறல்களை கட்டுப்படுத்தவும் நாகர்கோவில் மாநகர பகுதியில் முதற்கட்டமாக அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய AI தானியங்கி CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சந்திப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த AI கேமராக்களின் செயல்பாட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் ஹெல்மெட் அணியாமல் செல்வது, சிக்னலை மதிக்காமல் செல்வது உள்ளிட்ட போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன ஓட்டிகளை கண்டறிந்து தானியங்கி முறையில் அபராதம் விதிக்கப்பட உள்ளது. சென்னை மாதவரம் அருகே அலங்கார பொருட்கள் சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கோகுல் என்பவருக்கு சொந்தமான இந்த சேமிப்பு கிடங்கில் சுப நிகழ்ச்சிகளுக்கு அலங்காரம் செய்யும் ஏராளமான பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இந்த கிடங்கில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு பொருட்கள் மளமளவென எரிந்தன. தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரையும் ரசாயன நுரையையும் பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தினர். சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகிய நிலையில் விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ளூர்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் ஆய்வு மேற்கொண்டார். வகுப்பறை, சமையலறை உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்ட அவர் 60 அடி உயரம் கொண்ட நீர்த்தேக்க தொட்டியில் ஏறி ஆய்வு செய்தார். கூடுதலாக வகுப்பறைகள் கட்டித்தர நிர்வாகம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் உறுதியளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி வீட்டு வசதி வாரிய பகுதியில் மின்சார வாரிய புதைவிட கேபிள் பெட்டிகளில் இருந்த 27 பியூஸ் கேரியர்களை திருடிய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் இவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக பல பகுதிகளில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சுமார் 850 பியூஸ் கேரியர்களை திருடி ஏற்கனவே சிறைக்கு சென்று வந்தது தெரியவந்தது. திருத்தணியில் ஜமாபந்தி நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அறையுடன் அதிமுக நிர்வாகிகள் மேடையில் அமர்ந்திருந்ததால் சர்ச்சை எழுந்தது. திருத்தணியில் கடந்த 2ஆம் தேதி அரசு சார்பில் ஜமாபந்தி நிகழ்ச்சி தொடங்கியது. திருத்தணி வட்டத்திற்கு உட்பட்ட சிறுக்கனூர், பூனிமாங்காடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கினர். இந்த நிலையில் தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்டவை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருத்தணி நகர அதிமுக செயலாளர் சவுந்தரராஜன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் விழா மேடையில் அரசு அலுவலர்களுடன் அமர்ந்திருந்தனர். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து டாஸ்மாக் மதுபான கடைகளையும் மூட வலியுறுத்தி தஞ்சை தபால் நிலையம் முன்பு மகளிர் ஆயம் அமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கும் மதுவை முழுவதுமாக ஒழிக்க வேண்டுமென முழக்கங்களை எழுப்பினர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள காரைப்பாடி கிராமத்தில் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காரைப்பாடி பேருந்து நிறுத்தும் பகுதியில் காலிக்குடங்களுடன் சாலையில் அமர்ந்ததால் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடனே குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது.
வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் பெட்ரோல் கேனுடன் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மூங்கம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவரான லதா 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை, தண்ணீர் தொட்டி உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதாக தெரிகிறது. இந்த பணிகளுக்கான நிதி மற்றும் பில்களுக்கு அதிகாரிகள் நீண்ட நாட்களாக ஒப்புதல் அளிக்காமல் இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் சுகுமார் பெட்ரோல் கேனுடன் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்குள் நுழைந்து உடனடியாக பில்களுக்கு ஒப்புதல் அளிக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டல் விடுத்தார். கோவையில் விவசாய தோட்டத்திற்குள் யானை புகுந்தது. கோவை மாவட்டம் நரசிபுரம் அருகே விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த யானையால் விவசாயிகள் அச்சமடைந்தனர். தோட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்களை சேதப்படுத்திய யானை நீண்ட நேரமாக அங்கேயே உலவியது. இந்த நிலையில் விளைநிலங்களுக்குள் வரும் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் ஆலந்துறை அருகே தக்காளி தோட்டத்தில் புகுந்த 12 அடி நீள மலைப்பாம்பால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் புதருக்குள் பதுங்கியிருந்த 12 அடி நீள மலைப்பாம்பை பாதுகாப்பாக பிடித்தனர். பிடிபட்ட மலைப்பாம்பை அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று பாதுகாப்பாக விடுவித்தனர். திண்டுக்கல் செங்குறிச்சியில் உள்ள இருசக்கர வாகன விற்பனை நிலையத்திற்கு பைக் வாங்கச் சென்ற நபர் திடீர் நெஞ்சுவலியால் மயங்கி உயிரிழந்த அதிர்ச்சி சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த ராஜு என்பவர் நாற்காலியிலேயே நிலைகுலைந்த நிலையில் ஊழியர்கள் சுதாரிப்பதற்குள் பரிதாபமாக உயிரிழந்தார். கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கோவை நகை உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் முத்து வெங்கட்ராம் தற்போதுள்ள வரி விதிப்பு முறையால் தங்களின் மூலதனத்தையே விற்று வரி செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 110 ரூபாய்க்கு விற்கும் பொழுது 10 ரூபாய்க்கு தான் அதுக்கு உண்டான லாபமாக இருக்கும். அதுக்கு உண்டான வரி தான் கட்டுறோம். 33.94% நாங்கள் டேக்ஸ் கட்டிட்டு இருக்கிறோம். அப்போ நீங்கள் விலையேற்றத்துக்கு சேர்த்து கட்டுன்னு சொல்லும் பொழுது எங்களுடைய முதலீடே கைவிட்டு போகிற மாதிரி இருக்கிறனால தான். பெங்களூருவில் இருந்து கோவைக்கு புகையிலை கடத்த முயன்ற வடமாநில நபரை கைது செய்த காவல்துறையினர் 26 மூட்டை தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். தருமபுரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் சந்தேகத்திற்கிடமாக வந்த வாகனத்தை பிடித்து சோதனையிட்டதில் குட்கா கடத்தல் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தது. மதுரை மாநகராட்சி 23வது வார்டுக்குட்பட்ட செல்லூர் மற்றும் நரிமேடு பகுதிகளில் விநியோகிக்கப்படும் குடிநீர் கடந்த சில நாட்களாக மஞ்சள் நிறத்தில் வருவதாகவும் இதனால் குழந்தைகள் உட்பட 25க்கும் மேற்பட்டோர் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மதுரை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்லானை அப்பகுதி தண்ணீரை அதிகாரிகளிடம் வழங்கி விளக்கம் கேட்டார். குடிநீரில் குளோரோஃபார்ம் எனப்படும் மனித கழிவு கிருமிகள் கலந்திருப்பதாக மருத்துவர்கள் உறுதி செய்ததை அடுத்து உடனடியாக குடிநீர் விநியோகத்தை நிறுத்தவும் லாரிகள் மூலம் சுத்தமான குடிநீர் வழங்கவும் அதிகாரிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் உத்தரவிட்டார்.